கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. காலேஜ் கட் பண்ணிட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக அப்பா பார்த்துட்டு ஸோ அது கட் பண்ணால் முடிஞ்சது. அது ஒரு 3 years கழிச்சு பார்த்தா அதே ஃப்ரான்ச்சைஸில் ஒர்க் பண்ணுறேன் நான். காஞ்சனா 2ல் அசோசியேட்டாக வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன். இங்கேருந்து ஒரு பக்கம் ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இருக்கும். நானும் டிஓபி டேரக்டர்லாம் போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது வந்து நான் அதே ஹெலிகாப்டரில் வந்தோம். இதெல்லாம் வந்து அனிமல்ஸு, சைல்டு, நேச்சர் இந்த 3 பேர்த்தையும் ஒர்க் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் 3மே இருக்கும். அந்த ஷார்ட்லாம் நீங்கள் மறுபடியும் எடுக்கவே முடியாது. அந்த சேவல் வந்து சென்டர் ஆஃப் ஃப்ரேம் எடுக்க முடியல. ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமில் எங்கேயாச்சும் இருந்தால் போதுன்னு நினச்சோம். பட் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண மாதிரி சென்டரில் வரும். படம்னா பெரும்பாலான மக்களுக்கு நீங்க தான் சக்திவேல் தான் ஒளிப்பதிவாளருங்கிறது இன்னுமா தெரிஞ்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா திருப்பூரில் மீட் பண்ணி பேசும்போது அப்புறம் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ணி தான் கேமரா அப்படின்னு ஒர்க்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அது நம்ம படத்தோட ட்ராவல் அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் ரப்பர் பந்து பார்த்து படம் வந்து பயங்கர செலிப்ரேஷன் ஆச்சு தியேட்டரில். எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். கொட்டுக்காளி திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திரு சக்திவேல் அவர்கள் தான் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் ராம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறதுல. ஆக்சுவலி கொட்டுக்காளி அதோட அந்த கிளிம்ஸ் ஆஃப் வீடியோலாம் விடும்போது பெரும்பாலான கமெண்ட்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா அதோட விஷுவல் பற்றி பேசினாங்க. சிறந்த ஒளிப்பதிவு, கண்டிப்பாக இது வந்து ஆக சிறந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசுனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த கிளிம்ஸ் அப் ரிலீஸ் ஆன உடனே செலிபிரிட்டிஸு இல்லைன்னா வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் யாருன்னு உங்களை தேடி கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது நம்ம ஷூட்டிங்கில் இருந்தோம். ஆக்சுவலாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய ஹெக்டிக் ப்ராசஸாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இதுக்கு நான் பெருசாக அதை நோட்டீஸ் பண்ண அந்த டைமில். பட் ஆக்சுவலாக நிறைய பேர் விஷ் பண்ணாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. என்னோட நான் ஒர்க் பண்ண கேமராமேன்ஸு, நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸு எல்லாம் விஷ் பண்ணாங்க. பட் அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுற ஸ்டேட் ஆஃப் மைண்டில் கிடையாது. அப்போ அது எப்பவுமே இருக்குல்ல, ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக அது நம்மளோட ப்ளஸ்ஸும் தான் மைனஸும் தான். நம்ம ஆக்சுவலாக நம்ம வேறு அந்த ஒர்க்குக்கு தான் நம்ம மெனக்கிட்டு இருப்போம். பட் இது வந்து நடக்கும், எப்போவுமே நடக்கும். பட் ஃபைனலி வந்து எல்லாருமே விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. ஆள் ரொம்ப எங்காக இருக்கீங்க, ரொம்ப ஏஜே பார்த்தீங்கன்னா ஒரு டீன் பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 100க்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்களில் அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த பயணம் எங்கே ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அந்த இருக்குல்ல, நானும் சினிமாக்குள்ளே போகிறேன்டா அப்படின்னு. உங்களுக்குள்ள அந்த சினிமா ஆசை வந்தது எப்போ? ஆக்சுவலாக என்னால் ஒரு மொமெண்ட்டை பர்டிகுலராக சொல்ல முடியல. பட் என்னன்னா, எனக்கு சினிமா பார்க்குறது ஃபஸ்ட்டுருந்தே பிடிக்கும். ஆக்சுவலாக அது ஃபார் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி எனக்கும் அது. பட் நான் ப்ரொஃபஷனலாக நான் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரில. நான் இதை தான் ப்ரொஃபஷனல் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு எங்கே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நான் அந்த இப்போ சொன்னால் ரொம்ப நாள் மாதிரி இருக்கும். பட் அப்போ வந்து டிடி தான். அப்போல்லாம் நான் இருக்கும்போது 95ல் நான் ஆக்சுவலாக 91 பான்னு. ஸோ அப்போ வந்து டிடி தான் வந்து இருக்கும் எல்லாத்துலேயும். ஆமாம், ஆக்சுவலாக வந்து அப்போது வந்து ஒரு 9 டிடி அந்த மாதிரி ஒரு 2-3 சேனல் தான் இருக்கும். அப்போது அதில் பார்க்கும்போது வந்து நைட்டு வந்து படம் போடுவாங்க. சாட்டர்டே மட்டும் படம் போடுவாங்க நினைக்கிறேன், இப்போ ஏமாட்டுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மெமரியாகவே நல்லா இருக்குல்லண்ணா. சம்திங் ஏதோ ஒன்று நாட் யூஷுவல். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஜென்ரேஷனுக்கும் மொபைல்லேருந்து எல்லாமே டிஜிட்டல் கம்யூனிகேஷன் தான். பட் இந்த ஏர்லியர் டைமில் அதோடு தான் மீடியம் டு என்டர்டெயினில். ஆமாம், ஆக்சுவலாக அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மினிமலிஸ்டிக் லைஃபாகவே இருந்துச்சு. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். பட் அதனால தான் வந்து இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நிறைய இருந்துச்சு, எனக்கு இப்போ மறந்துருப்பேன் மேபி. அது ஒன் ஆஃப் த திங்காக போயிருக்கும். பட் தட் இஸ் ஒன்லி ஒன். பட் எனக்கு அந்த இப்போ ஞாபகம் வந்தால் கூட அந்த மூமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் சாட்டர்டே நைட் சாட்டர்டே படம் பார்ப்பேன் அந்த டிவியில். ஸோ அந்த அப்போ பார்த்த படங்கள் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். எனக்கு அப்போ தெரியாது. பட் வென் லுக்கிங் பேக் வந்து அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு. மார்னிங் நானும் என் ஃப்ரெண்டு கட்டிச்சு ஸ்கூலுக்குலாம் போகிறோம். அவர் படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான். அவர் போயிட்டு அவசரமாக போய் உட்காரோம். போய் உட்காந்துன்னு அப்படி பார்க்குற பிரமிச்சு பார்த்த ஒரு சீன். அங்கே தான் எனக்கு வந்து ராவன் படத்தோட விஷுவல் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஓப்பனிங் சீன், ஒரு கழுகு வருது, ஒரு ஹீரோயினோட ஐஸ் காட்டுறாங்க, ஐஸ்வர்யா ராய். அப்புறம் தான் நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் தான் சினிமான என்ன, இது ஏன் இவ்வளோ மீடியமாக இருக்குது, ஏன் மக்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னு ஒரு அது மேலே எனக்கு ஒரு காதலே வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஒரு பர்டிகுலர் மூவி வந்து என்னோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னு? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா 2011 நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக நான் நேட்டிவ் திருப்பூர். நான் படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் காலேஜில், பிஎஸ்ஜி அந்த ஹிந்துஸ்தானில். அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து
காலேஜ் கட் பண்ணிவிட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக அப்பா பார்த்துட்டாரு. பார்த்தா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாரு, கட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கட் பண்ணால் முடிஞ்சுது. அது ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா அதே ஃப்ரான்ச்சைஸில் ஒர்க் பண்ணுறேன் நான். ஓ காஞ்சனா 2ல. ஓகே ஓகே. அப்ப காஞ்சனா 1 தான் பார்க்க போனீங்க. அப்போ அந்த படம் பார்க்க போனேன். பட் எனக்கு அப்போ தெரியாது நான் இல்ல அந்த இதில் ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டுலாம். ஸோ கட் பண்ணி பார்த்தோம்னா காஞ்சனா 2 தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ அது ஒரு மாதிரி சர்க்கிள் ஆஃப் லைஃப் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் கேட்கும்போது அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வந்து. பட் படமாக பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது ஆக்சுவலாக எனக்கு. ஏர்லி இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷ் சிவன் சார் ரொம்ப பிடிக்கும். சினிமாட்டோகிராஃபராக ஃபஸ்ட்டு பார்த்தது அவரோட ஒர்க்கு. அண்ட் ஆல்சோ பாலுமகேந்திரா சார். ஆக்சுவலாக நான் பாலுமகேந்திரா சார் பயங்கரமான ஒரு ஃபேனு. ஆக்சுவலாக நான் காலேஜில் படித்த போது ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நான் மெயினாக போட்டதே வந்து தேங்க்ஸ் டு பாலுமகேந்திரா தான் போட்டேன். அப்போ நான் நேரில் பார்த்தது கிடையாது, அவரோட படங்கள் பார்த்துருக்கேன், பட் அவரை பார்த்தது கிடையாது. பட் ஏதோ இன்ஸ்பிரேஷன் அவர் தான் வந்து பாலுமகேந்திரா சார், சந்தோஷ் சிவன் சார் அண்ட் பிசி ஆப்வியஸ்லி. அந்த விஷயங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு? எடுத்தோடனே சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிச்சா, இல்லை எப்பவும் போல அந்த ரெகுலர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சா? ஏன்னா புது ஊரில் சென்னைக்கு அசிஸ்டன்ட் அசோசியேட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக 2014 வந்து ஆரம்பித்தேன். ஒரு 5 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஆமாம். ஸோ அசிஸ்டன்ட் இன் சென்ஸ் அப்போவே வந்து நம்ம நிறைய ஆட்ஸ் ராஜுவல் சார் நிறைய ஆட் பண்ணுவார். ஸோ மியாட் ஆட்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம், ரெகுலராக நாங்கள் தான் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது டைரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணேன், ஆஸ் வெல் அஸ் கேமரா டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அசோசியேட்டாக வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன். அப்புறம் பேக் டு பேக் மூக்குத்தி அம்மன் மாறா ஒரே டைமில் பண்ணோம், மாற்றி. ஸோ அது அசோசியேட்டு. கடைசியாக பண்ணது வந்து 10 தலை அசோசியேட்டாக. கரெக்டாக 10 தலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சான்ஸ் எனக்கு வந்துட்டு. நான் ஒர்க் பண்ணலே வந்து பெரிய ஹை பட்ஜெட் படம் வந்தது. ஸோ இன்னொன்று வந்து அந்த செட்டில் எப்போவுமே மினிமம் ஒரு 300 பேராவது இருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபைட்டர்ஸு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெக்டிக்காக இருக்குது ஷூட்டு. பட் என்னென்னா டீமாக வந்து நாங்கள் பயங்கர ஸ்ட்ராங், எங்கள் கேமராமேன் டீம். ஸோ ஃபருக் சார் வந்து பயங்கர கூல். ஆக்சுவலாக என்ன நடந்தாலுமே வந்து பயங்கர சில்லாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி பர்சன் ஒர்க் பண்ணும்போது வந்து எங்களுக்கு அந்த ப்ரெஷரே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இன்னொன்று நாங்களும் அதை கம்ஃபர்ட்டாக வச்சுப்போம். ஸோ வந்து எங்களை நம்பி கொடுத்துருவாரு எல்லாமே. பட் அது எக்ஸ்பீரியன்ஸாக ஹோல்சமாக இருந்துச்சு. நான், கார்த்தி, ஜான் 3 பேர் இருந்தோம். ஸோ அந்த அசோசியேட்ஸ் 3 பேருமே நாங்கள் ஒர்க்கை பிரிச்சுப்போம் எங்களுக்குள்ளே. ஸோ அது பெரிய ப்ராசஸ். இன்னொன்று அந்த பர்டிகுலர் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அந்த FP யூஸ் பண்ணியிருப்போம். எனக்கு 2 முக்கியமான சீன்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஒன்று வந்து எனக்கு எங்கள் சிம்பு அவர்களை வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே இறக்குவாங்க. அது ஒரு சீன், அது ஒரு சூப்பராக இருக்கும். அதோட சின்ன அந்த ஃபேஸ்லேருந்து வந்து காட்டுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒன்று. அப்புறம் ஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நைட் டைமில் அந்த அரண்மனை, அது ஒரு பேலஸு. அந்த பேலஸில் வந்துட்டு கன்ஸோட அந்த இது ப்ளஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அதை வெடித்து அந்த லைட்ஸ் வந்து ஸ்பார்க் ஆகுறதுன்னு லைட்டிங்ஸ், மூமெண்ட்ஸ், சினிமோட்டோகிராஃபியோட விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவாக டெக்னிக்கலி பைண்ட் ஆகி விஷுவலாக அது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் மக்களுக்கு. அந்த ஒர்க் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? மேக்கிங் அது எப்படி, எவ்வளோ நாட்கள் தேவைப்பட்டுச்சு? ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஆக்சுவலாக ஷூட்டிங் டேஸே வந்து ரொம்ப நாள் எடுத்த படம். அது எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரில. பட் வந்து நிறைய ஷெட்யூல் போனோம். அது கன்னியாகுமரி, பெல்லாரி, அப்புறம் வந்து அந்த அரக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஒரிசா பார்டரில் இருக்குது அங்கே. ஸோ நிறையா பக்கம் போனோம். பர்டிகுலர்லி நீங்கள் அந்த சிம்புவோட சாரோட கேட்டதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த சீன் எடுக்கும்போது வந்து எனக்கு அதுதான் கடைசி நாள் ஷூட். எனக்கு அசோசியேட்டாக என் ஃபிலிம் மேக்கிங் கரியரில் அதுதான் கடைசி நாள் ஷூட். ஆஹா, அப்போ இம்பார்ட்டன்ட் ஒன்று கேட்டேன். ஆக்சுவலாக அது வந்து மறக்க முடியாது. அது வந்து இங்கே ஒசூரில் ஷூட் பண்ணோம். அந்த ஒசூர் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அந்த இது ஷூட் நடந்து வருவார், இறங்கி நடந்து வருவார், அது ஷூட் பண்ணோம். என்னென்னா ஷூட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஒரு ஜேர்னி இருக்கும். இங்கேருந்து ஒரு பக்கம் ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே போய்ட்டோம், இன்பிளேஸ் போய்ட்டோம். நான், DOP, டைரக்டர்லாம் போயிட்டோம். ரிட்டன் வரும்போது வந்து நான் அதே ஹெலிகாப்டரில் வந்தோம். நான், சிம்பு சார், டைரக்டர், கேமராமேன் எல்லாமே வந்து ஆக்சுவலாக நான் நின்று இருந்தேன். அப்புறம் கேமராமேன் கூப்பிட்டாரு, வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபருக் சார். ஸோ அது ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டே எனக்கு கரியரில் அப்போ தெரியாது எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா? அசோசியேட்டாக ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியாதுல்ல அது எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கேட்ட ஞாபகம் வந்துச்சு. இன்னொன்று அந்த பர்டிகுலர் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 days ஷூட் பண்ணோம். ஃபுல் கம்ப்ளீட் நைட்டு. என்னென்னா நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து அந்த லொக்கேஷன் வந்து 1.5 hour ஜேர்னி அது. ஸோ அது ஜேர்னியே போகிறதுக்கு 1.5 hours ஆகும். அது போய் லைட்டிங் பண்ணுவோம். லைட்டிங் பண்ணிட்டு ஷூட் போவோம். போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். வந்துட்டு ரூம் வந்துட்டு உடனே போகிற மாதிரி தான் இருக்கும். அது பயங்கர ஹெக்டிக்காக இருந்துச்சு. அதில் நாங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பலூன் லைட்னு சொல்லுவாங்க, அது வந்து ட்ரூவாட்டாக யூஸ் பண்ணோம். ஸோ அது எப்படின்னா வந்து அது கொஞ்சம் அது அந்த ப்ரெஷர் கம்மியாகிட்டே வரும். அது அதை ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். அது ரீஃபில் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கணும் அந்த லைட் எப்போ இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்.
அதெல்லாம் தான் நம்ம ஒர்க்காக இருக்கும்னு நான் சொன்னேன். அதை சொன்னேன் அசோசியேட்டிவ் ஒர்க்குன்னு இதெல்லாம் தான். ஏன்னா டிஓபிக்கு வந்து அவர் அந்த ஷார்ட்டில் தான் மெயினாக இருப்பார். ஸோ அவருக்கு நம்ம வந்து இந்த பிரச்சனை எதுவுமே அவருக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். சூப்பர். அப்படியே கட் பண்ணுவோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ அசோசியேட்டோட லாஸ்ட் டே ஹெலிகாப்டரில் இறங்குறோம். எங்கே போனீங்க டிஓபியா? உங்களோட முதல் படத்தினுடைய அந்த துவக்கம், அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சு? கொட்டுக்காளிக்கு முன்னாடி வந்து கூழாங்கல் நான் தான் பண்ண வேண்டியது. அது 2018 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அது பண்ண வேண்டியது. பட் அப்போ நான் வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் அந்த கமிட்மெண்ட்னால போக முடியல. ஸோ அப்போ ஒர்க் பண்ண முடியல. அது பண்ணியிருந்தால் அது ஃபஸ்ட் படமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். மூக்குத்தி அம்மன், 10 தலை மாறான்னு போயிட்டே இருந்துச்சு. சடன்லி ஒரு 2022 வினோத் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி இந்த மாதிரி கொட்டுக்காளியோட லைன் சொன்னார். லைன் சொல்லல, பட் நீங்கள் நாளைக்கு மதுரைக்கு வாங்க, நேரில் பேசலாம்னு சொன்னார். நான் உடனே கிளம்பிட்டேன். ஓகே, கண்டிப்பாக ஒரு ஆமாம், இந்த தடவை நம்ம விட்டுறக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்டை படித்தேன். படித்ததுக்கப்புறம் இட் ப்ளோ மீ அவே. படித்தோடனே வந்து ஓகே, என்னென்னா பயங்கர சேலஞ்சிங்கான ஒர்க் அது. அந்த சினிமோட்டோகிராஃபராக வந்து 1 டே ஸ்கிரிப்ட்டு, நீங்கள் அந்த கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அது பண்ணாத ஜேர்னர் இது. நான் என்னோட ஃபில்ம் மேக்கிங் கரியரில் வந்து நான் பண்ணது எல்லாமே கமர்ஷியல் படங்கள். ஸோ எனக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. எனக்கு அதான் கேள்வியே. வாட் வி லேர்ன் அஸ் ஒரு கமர்ஷியலுக்கான ஒரு பிளாட்ஃபார்மில் அதை எப்படி மேக் பண்ணணும், ஒரு 300 பேர் 400 பேர் இருந்தாலும் அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், லைட்டிங்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு சம்திங் இட் இஸ் ஆல்வேஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்வேவாக இருக்குது. ஒரு இயல்பான கதைக்களம், லைவான ஆடியோவை நம்ம ரிசீவ் பண்ணணும். ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸுமே கிடையாது. அதுதான் அண்ணாபின், சூரிய தவிர மற்ற எல்லாருமே. அப்போ அது டோட்டலியுமே எல்லாமே சேலஞ்சாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போது நம்ம ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு படத்துக்கும் லேர்ன் பண்ணுவோம்ல, ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது. பட் எனக்கு இந்த படத்துக்கு வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் பண்ண எல்லா விஷயத்தையும் அன்லேர்ன் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நான் வந்து 10 தலை வந்து பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, ஹீரோயிக் 300 ஃபைட்டர்ஸு, ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டு எல்லாமே இருக்கும். பட் நான் அதே மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுக்குன்னு வந்து நான் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகணும், அந்த லேண்ட்ஸ்கேப் அடாப்ட் ஆகணும், அந்த கதைக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு படம் வந்து நான் ஒரு கமர்ஷியலாக பண்ணதான் நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் இது வந்துச்சு. பட் ஆனால் வந்து நம்ம இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியும், ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னு பார்க்கும்போது எனக்கு இப்போ வென் லுக்கிங் பேக் அது கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு தோணுது எனக்கு. ஆமாம், ரொம்ப அதான் சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஒரு மூமெண்ட் ஒன்று காட்டியிருப்பீங்க. ஒரு சேவலை கட்டி போட்டு வச்சுருப்பீங்க. அப்படியே அண்ணாபின் மீனாவோட இதுலேருந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் வந்து மொத்த ஸ்டோரியை சொல்கிறீங்க. மேக்கிங்காகவே இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்பெஷலி அந்த கடைசியில் அந்த கொட்டுக்காளி டைட்டில் போடும்போது ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஆட்டோவில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் வச்சு ஆத்தோட சத்தம், அவங்க சண்டை போடுற சத்தத்திலே அந்த கொட்டுக்காளின்னு அந்த டைட்டில் வரும். ஆமாம், அது எல்லாமே ஆக்சுவலாக வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணது தான். நானும் டைரக்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது தான். பட் என்னோட ஜென்ரலாக வந்து அனிமல்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து அனிமல்ஸு, சைல்டு, நேச்சர், இந்த 3 பேர்த்தையும் ஒர்க் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் 3மே இருக்கும். அது நிறைஞ்சிருக்கும். படம் ஃபுல்லாக வந்து சேவல் இருக்கும், படம் ஃபுல்லாக அந்த பையன் இருப்பான், படம் ஃபுல்லாக அந்த நேச்சர் இருக்கும். பட் நாங்கள் அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்போம் தேங்க்ஸ் டு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு போட்டதுக்கான ரீசன் இதுதான். ஸோ எல்லாமே வந்து நாங்கள் வெயிட் பண்ணி, ஏன்னா இப்போ அந்த ஷார்ட்லாம் நீங்கள் மறுபடியும் எடுக்கவே முடியாது. அந்த சேவல் வந்து சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் நிற்கும்ல, அது நாங்கள் ஃப்ரேம் வச்சுட்டோம். ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமில் எங்கேயாச்சும் வந்தால் போதுன்னு நினச்சோம். பட் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண மாதிரி அந்த சென்டரில் வரும் அது. ஸோ அது வந்து அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹை வரும்ல, அதுதான் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஒரு ஹைன்னா. நிச்சயமா. ஆக்சுவலி இந்த 1 டேல முடியக்கூடிய கதைகள் இருக்கக்கூடிய கொஞ்சம் சவாலான விஷயமே கண்டினியூட்டி தான். அது எல்லாமேன்னு சொல்லலாம். நேச்சரோட லைட்டிங் கண்டினியூட்டியாக இருக்கலாம், ஆர்டிஸ்டோட கண்டினியூட்டியாக இருக்கலாம், டெக்னீஷியன்ஸ்னுடைய கண்டினியூட்டியாக இருக்கலாம். அது எவ்வளோ தூரத்துக்கு மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? டெக்னிக்கலி அது எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? பிஃபோர் நீங்கள் ஷூட்டுக்கு போய் லொக்கேஷன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துட்டு பர்டிகுலர் டைமிங்கில் அந்த லைட்டிங்ஸில் நம்ம ஷூட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா? ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் இந்த படம் இவ்வளோ ஒரு நேர்த்தியாக வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ நாங்கள் வந்து ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டோம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் லைட்டிங் கண்ட்ரோல் கேட்டிங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானும் எக்ஸ்டெண்ட் போயிட்டு அந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் போய் தங்கிடுவோம். காலைல போய்ட்டு அப்படின்னா நான் ஜஸ்ட் உட்காந்துட்டு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அந்த லைட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்ப்பேன், எந்த ஆங்கிளில் போகுது. ஸோ இங்கே மிட் டேல வரும்போது எங்கே இருக்குது, அதோட இன்டென்சிட்டி எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா லொக்கேஷனுமே நாங்கள் போய் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டே பிளான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ரொம்ப டாப் லைன் இருந்தால் க்ளோஸ் அப் போயிடுவோம். அந்த மாதிரி தான் பண்ணோம். அதான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப இன்டென்சிவாக இருந்துச்சு. அதுதான் அதோட ஒர்க் அவுட் தான் அவுட்புட்டாக வந்துச்சுல, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது எல்லா படத்துக்கும் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு
டைமிங் இருக்குமான்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு வந்து லக்கிலி கிடைச்சதுனால வந்து அவுட்புட்டாகவும் அது நம்மளுக்கு கிடைச்சிது. கலர் பேலட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா படங்களுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க படத்தோட கலர் பேலட் சொல்லுங்க. அதுக்கு வந்து விமர்சனங்கள் என்னன்னு? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ சினிமாவுக்கு வயசு நிறைய பேர் வந்து இது ரொம்ப லைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் காம்ப்ளிமெண்டாக எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் எங்களோட இன்டென்ஷனே அதான் தான் இருந்துச்சு. ரொம்ப லைவா நேச்சரா காட்டு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இப்போ என் கலர்ஸ்ட்டே கேட்டார், சார் ரொம்ப லைவாக போகிறோம், ஓகேவா உங்களுக்கு வேறு ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறீங்க, நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி பிகைண்டில் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. என் கலர்ஸ்ட்டும் கேட்டார். ஆக்சுவலாக ஆதித்யா அவர் பேர், அவர் தான் வந்து கலர்ஸ்ட்டு. பட் நாங்கள் வந்து என்னென்னா, நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்ப்போம். நம்ம விஷயம் வந்து நம்ம ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதான் நான் பண்ணியிருக்கேன். படிக்கும்போது வந்து அந்த ஒரு 13 கேரக்டர் இருக்கும் படத்தில். என்னோட இன்டென்ஷன், டேரக்டர் இன்டென்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸ் வந்து ஒரு 14th கேரக்டராக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும். அதுதான் இன்டென்ஷனாக இருந்துச்சு. நீங்கள் சினிமாட்டிக்காக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு கேப் இருக்கும்ல, அது இன்னும் பெருசாக இருந்திருக்கும். பட் நான் இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த கதையில் ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஜெல் பண்ண வச்சோம். அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து கலர் பேலட்ஸு, அப்புறம் லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸிங் வந்து நான் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரியே இருக்கும், ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரியே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒர்க் பண்ணோம். அதான் மோஸ்ட்லி நியூட்ரலாக தான் பண்ணியிருப்போம், சினிமாட்டிக்காக இருக்காது. அது வந்து இன்டென்ஷனாக தான் பண்ணது. ஒரு மாதிரி ஆர்ட் ஃபிலிம் மக்களோட இயல்பான கதைகளை வந்து ஒரு ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணிட்டோம்னா, இசட் உங்களுக்கு வந்து அடுத்த படங்களும் அந்த மாதிரி வருதா, இல்லை நம்ம கமர்ஷியலாகவும் போகலான்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஆக்சுவலாக என்னன்னா, அதான் இப்போது எனக்கு என்னோட ஃபேவரட் டிஓபி வந்து ரோஜர் டிக்கின்ஸ் அவர் அப்படின்ட்டு ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு. அந்த 1917 பண்ணவர். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு டிஓபிக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நம்ம ஜென்ரலாக ஸ்டைல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அவர் ஸ்டைல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நீங்கள் வந்து புதுசாக தான் வந்து நீங்கள் மாறி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த படங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து இந்த படம் பண்ணதுக்கப்புறம். பட் அது வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்கேன். அது ஃப்ளோர் போகுது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. நான் நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா பற்றி சில கேள்விகள் உங்களோட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கொட்டுக்காலே எடுத்துக்கோங்க. அந்த படத்துக்கு வந்து விமர்சனங்கள் இல்லை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே கீழே கமெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா படிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் ஒளிப்பதிவு நல்லா இருக்கு, ஃப்ரேம் நல்லா இருக்கு, ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அது ரொம்ப டிசைன் பண்ணியிருக்காங்க, யார் ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறதா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் மக்கள் வந்து சொன்னது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு நீங்க தான் சக்திவேல் தான் ஒளிப்பதிவாளருங்கிறது இன்னுமா தெரிஞ்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது பெரும்பாலான ஒளிப்பதிவாளர்களுக்கு இது நடக்குது. ஒரு படம் வெற்றி அடையுது, ஒரு ஹீரோ கொண்டாடப்படுறாரு, ஒரு இயக்குனர் கொண்டாடப்படுறாரு. ஆனா அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனா, குறிப்பா ஒளிப்பதிவாளர், எடிட்டர்லாம் யாருன்னே தெரியாம இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து அது படத்துக்கு படம் மாறும். அது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் என்னன்னா, அது எங்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பூரில் மீட் பண்ணி பேசும்போது, அப்புறம் என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ண இவர் தான் கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன ப்ரோ அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் தான் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம ஒர்க்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அது நம்ம படத்தோட ட்ராவல் அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நான். ஐ மீன் அப்படி தான் நான் பார்ப்பேன். நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ பார்த்தோன்னா எனக்கு அந்த படம் பார்த்தா நான் மிஸ்டேக் தான் எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கு. ஆமாம், அது எல்லாத்துக்கும் நடக்கும். அது இப்போ நீங்கள் பண்ண படத்தையே பார்க்கும்போது உங்களுக்கு ஷூட்டிங் டைமில் என்ன நடந்துச்சு, என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அதுதான் உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் வந்து நம்ம அது கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கான ஒர்க்கு பேர் வந்து கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும் எப்போவுமே. ஒரு பே ஸ்கேலுங்கிற ஒரு மேட்ரு. இப்போ ஒரு படத்துக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹீரோக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு சேலரி பண்ணுறாங்க. இஸ் தட் இப்போ ஒரு டைரக்டர் டேபிள்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் அதுவாக தான் இருந்துச்சு. என்னன்னா, ஒரு கண்டென்ட் குவாலிட்டி எடுக்கணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அதுக்கு நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவாளரோ ஒரு எடிட்டருக்கான சம்பளம் கொடுக்கப்படுதா அப்படின்னா, அது பெரும்பாலான நேரங்களில் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பே ஸ்கேலே இல்லை அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது எப்படி வேரி ஆகுது? ஆக்சுவலாக இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொடக்ஷன் அண்டு அந்த ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஹிந்தியில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பெர் டே வந்து 20,000 ஆவரேஜாக தருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு. ஒரு ஷிஃப்ட்டுங்கிறதுங்க ஒரு 9 ஹவர்ஸ். ஆமாம். ஸோ அதே சேலரி நம்ம இங்கே கேட்க முடியாது. ஒர்க்காக பார்த்தா சேம் ஒர்க்கு தான். பட் நம்ம இங்கே வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரி பெருசு, அவங்களோட ஆடியன்ஸ் பெருசு, அவங்களோட ரீச் பெருசு. பட் நமக்கு தமிழ் சினிமாவில் வந்து அந்தளவுக்கு ஸ்கில் எதிர்பார்க்க முடியாது. பட் என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும்னு நினைக்கிறேன். கம்மிங் டேஸில் தான் வந்து, ஏன்னா ஒர்க்காக சேம் தான் இருக்க போகுது. பட்டு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் பெரிய ஸ்கேலில் ஒர்க் பண்ணிங்கன்னா, பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து சேலரி அது பெரிய மேட்டராக இருக்காது. பட் மீடியம் பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து அது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ என்னென்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டர் டிஓபிஸ்லாம் வந்து இப்போது
டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கேமராமேன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி பண்ணாலும் அவங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை நீங்கள் கம்ப்ளைண்டாக பார்க்க முடியாது. உங்களுக்கான ஒர்க் வந்து எப்பவுமே உங்களுக்கு தான் வரும். அது வேறு யாருக்குமே போகாது. ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டியா மைண்ட் செட் பண்ணிடுவீங்க. அது எக்யூப்மெண்ட்ஸோட நாலேஜ்னால நீங்க என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்களோ அதோட நாலேஜ்ல நீங்க பண்ணிடுவீங்க. பட் நீங்க இதெல்லாம் தான் குவாலிட்டியை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக எனக்கு இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், லைட்டிங்ஸ் வேணும், எனக்கு இந்த அளவுக்கு வேணும்னு ப்ரொடக்ஷன்ல நீங்க சொல்லும்போது சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து இல்ல ஆர்டிஸ்ட்கான வேல்யூஸ் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பெரும்பாலான நேரங்கள்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அதான் சேல் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பட் அந்த சமயத்துல குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க என்னென்ன ஃபைனல் கால் எடுப்பீங்க? ஆக்சுவலாக லக்கிலி நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடக்ஷன்லையுமே வந்து அந்த மாதிரி ஒரு வந்ததில்லை. ஏன்னா இப்போ நாங்கள் ஒன்று கேட்போம் அப்படின்னா ஆப்வியஸாக ரீசன் கேட்பாங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டுடியோ கிரீன் ஆகட்டும், எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆகட்டும். இப்போ ஆக்சுவலாக இந்த படத்துக்கே வந்து நாங்கள் வந்து என்ன கேட்டோமோ எல்லாமே கிடச்சிது. நான் ஆக்சுவலாக வந்து அலெக்ஸா மினி கேட்டிருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு நிறைய ஷாட் இருந்துச்சு, நிறைய ஹேண்டில் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக ஹேண்டில்டு தான். ஸோ ஹேண்டில்டு கிம்பிள் ஷாட்டு. ஸோ அதுக்கு வந்து அலெக்ஸா மினி வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேமரா கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து கிம்பிள் யூஸ் பண்ணோம் நிறையா. ஸோ இந்த படத்துக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ஜிம்மி ஜிப்பில் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொன்ன மாதிரி கதைக்கு அவைவாக போயிருந்திருக்கும். ஸோ அது நான் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டில் கிடையாது, டைரக்டரும் கிடையாது, எனக்கும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் பேசி தான் பண்ணோம். இந்த மாதிரி இப்படி போகலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பேசி பண்ணோம். ஸோ அதனால் வந்து நான் இந்த படத்தை எல்லாமே எங்களுக்கு கேட்டது கிடச்சிது. இன்னொன்று நான் ரிக் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் ஆட்டோ ஷாட்லாம் பார்க்குறீங்களா, நான் ஒரு ரிக் ரெடி பண்ணியிருந்தோம். ஜென்ரலாக வந்து படத்துக்கு வந்து வேக்கம் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் கேட்டு தான் கொடுத்துருப்பேன், வேக்கம் பேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து என்னென்னா இப்போது நாங்கள் இந்த படம் வந்து சிங்க் சவுண்டு, லைவ் சவுண்டுங்கிறனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ரௌடை கம்மி பண்ணிட்டோம். இந்த ஷூட்டிங் க்ரௌடே பார்த்தீங்கன்னா நான் யாருமே தேவையில்லாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டு, என் டீமு, டைரக்ஷன் டீமு அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நான் ஒரு ரிக் ரெடி பண்ணியிருந்தோம். நாங்களே வந்து டிசைன் பண்ணி அங்கே வெல்ட்ரு வச்சு பண்ணி அதை வச்சு தான் ஷூட் பண்ணோம் எல்லா ஷாட்டுமே. ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட்டான ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணும்போது சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்குன்னு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டெக்னிக்கலி என்னோட ஃபைனல் கால் தான், நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் நீங்கள் கமர்ஷியலில் ஜம்பின் ஆகும்போது சில டிமாண்ட்ஸ் இருக்கும்ல. ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸில் ஆரம்பித்து கிளைமேக்ஸை வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடில் ஷூட் பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க அந்த டிஃப்ரென்ஸ்? இல்லை, எல்லாமே வந்து நம்மளோட கால் தான். இப்போ எப்படின்னா அது ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுறதோ அதான் பண்ண போகிறோம். இப்போது 10 தலை வந்து எல்லாமே இருந்துச்சு, இல்லாத எக்யூப்மெண்ட்டே கிடையாது. எஃபிவி இருக்கும், ஜிம்மி ஜிப் இருக்கும், க்ரெயின் இருக்கும், டெடிகேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இந்த படத்துக்கு பண்ணும்போது வந்து எதுவுமே அது தேவைப்படலை. ஸோ நம்ம எடுக்கிற கால் தான். இன்னொன்று நம்ம எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக மார்ட்டின் ஸ்கார்செஸி சொல்லியிருப்பாரு, எக்யூப்மெண்ட் எவ்வளோ கம்மி யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு படம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. பட் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தான் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த படத்துக்கு இந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் அது வந்து அவுட்புட்டாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஹாப்பி. டெக்னிக்கலாக நிறைய விஷயம் சொல்லும்போது தெரியுது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. உங்ககிட்ட இது ஒரு பர்சனல் கொஸ்டின் தான். நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு 3 தமிழ் சினிமாக்களினுடைய ஒளிப்பதிவு கண்டிப்பாக அது நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்குண்ணா? அது ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அன்ரேட்டட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்போ வந்து படம் நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மணி சார் ஒர்க்ஸ் வந்து அந்த ஒர்க் தான் ஃபாலோ பண்ணி, ஏன்னா நம்ம அதை பார்த்து வளர்ந்தோம். அலைப்பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், ராவணன் நீங்கள் சொன்ன மாதிரி. எனக்கு ஃபஸ்ட்டு மெயினாக பிடிச்சது பாலுமகேந்திரா சார், அவரோட இன்ஸ்பிரேஷனு. அதுக்கப்புறம் சந்தோஷ் சார் ரொம்ப பிடிக்கும். தளபதி. ஆக்சுவலாக அந்த சிலோட் ஷாட்லாம் வந்து அப்போ எனக்கு என்ன பேருன்னு தெரியாது, இது பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த ரஜினி சார் நிற்பார் ஐகானிக், இப்போவுமே பார்த்து நிறைய ஆட்டோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது ஐகானிக் ஷாட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு அப்போ என்னன்னு தெரியாது, பட் சப்கான்ஷியஸாக மைண்டுக்குள்ள போயிருக்கும். மீன் லுக்கிங் பேக் வந்து எனக்கு இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. பாலுமகேந்திராவோட படம் இது எனக்கு வீடு சந்தியாராகம். ஓகே. எனக்கு என்னன்னா அவர் படத்தை தாண்டி எங்கள் லைஃப் ஸ்டைலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட ஜேர்னி பாருங்களேன். ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் பிறந்தாரு, படித்தது வந்து பூனேயில், இங்கே ஒர்க் பண்ணது தமிழ்நாட்டில். ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். எனக்கு அவரோட இன்னொன்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒர்க் பண்ணவங்க, அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச்மேன் இருப்பார்ல, அந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி எலைட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார். அவரோட இலக்கியம் படிப்பார். ஸோ அவரோட ஜேர்னியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சினிமாவும் இலக்கியத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருப்பார். எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப அவர்கிட்ட பிடிக்கும். சந்தோஷ் சார்ட்ட வந்து எனக்கு அவரோட ஃப்ரேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இருவர் வந்து பயங்கர ஆக்சுவலாக நேஷனல் அவார்டு வாங்கின படம் அது. அது எந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் சீன் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கையை தூக்கும்போது மக்கள் இருப்பாங்க. அது இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று அந்த ஒரு ஆக்சுவலாக சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கும், சவுண்டு கேட்டே இருக்கும். பட் அந்த ட்ராலி மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். பட் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பயங்கரமான ஒரு
சீக்வன்ஸ் அது. என்னன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, பட் அந்த இம்பாக்ட் நம்மளுக்கு கடத்திருப்பாங்க அந்த சீன் மூலிமா. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று ஷார்ட்ஸ் தான் நிறைய ஷார்ட் இருக்கும். அதில் வந்து அவர் பிரகாஷ் ராஜ் பேசும்போது வந்து நாசர் சார் பேசும்போது வந்து ஒரு க்ளோஸ்அப் வச்சிருப்பாரு, வைலன்ஸ் போட்டு க்ளோஸ் வச்சிருப்பாரு. அது வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு லென்ஸிங் அந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, அது பிடிக்கும். இன்னொன்று கண்ணத்தில் முத்தமிட்டால் ரொம்ப பிடிக்கும். அருமையான படம் இல்லை? எனக்கு கடைசி அந்த ஃப்ரேம் தாங்க, அந்த கொடைக்குள்ள கொடைக்குள்ள வந்து அதான் அது என்னன்னா நீங்கள் ஒரு 2-3 பேஜில் சொல்ல வேண்டியதை ஒரே ஃப்ரேமில் சொல்லிட்டார்ல ரவிகே சார் வந்து. அந்த ஃபேமிலியே வந்து ஒரு கொடைக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய மெட்டஃபோர் அது. அதில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அந்த அம்மானால. கடைசி கேள்விக்கு மட்டும் எப்போ திரும்ப இதெல்லாம் சரியாகும்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு க்ளோஸ் ஷாட்டு, கடைசியில் ஒரு ஒயிட் ஷாட், அவன் சிம்ரனை பார்க்கறதுலாம் வேற லெவல். இப்போ கூட கூஸ் எனக்கு அதுதான் எப்பவுமே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அந்த சீன் ஆக்சுவலாக ஸ்டேஜிங்காக பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டேஜிங்காக சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக ரகுமான் சார் வந்து நம்மளை அந்த சீனை எலிவேட் பண்ணியிருப்பாரு வேற லெவலுக்கு. ஸோ அது வந்து அந்த அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேர் இருக்காங்க, பர்டிகுலராக சொல்ல முடியல. ரவிகே சார், சந்தோஷ் சிவன் சார், பிசி சார். சினிமாட்டோகிராஃபியோட அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிகேட்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை பல பரிமாணங்களாக மாறிக்கிட்டே வருது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் ரப்பர் வந்து பார்த்தேன். படம் வந்து பயங்கர செலிப்ரேஷன் ஆச்சு தேட்டரில். எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் தமிழ் வந்து என் ஃப்ரெண்டு தான், அவர் வந்து ஆக்சுவலாக கொட்டுக்காளி ப்ரிவியூக்கில் வந்துருந்தார். பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆக்சுவலாக ஹக் பண்ணி ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் படம் பார்த்துட்டு. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக நம்ம சொல்லிட்டுருக்கோம்ல தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படம் வரதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கோம்ல. இந்த படம் வந்து ஆக்சுவலாக அதை ஒரு பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக தேட்டரில் வந்து ஷியர்ஸு, கிளாப்ஸு ரொம்ப நாள் அந்த மாதிரி பார்த்து. ஸோ அது நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்கும் தினேஷ் பண்ணியிருந்தார், தினேஷ் புருஷோத்தமன். அவர் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப லைவாக பண்ணியிருந்தார். அவர்கிட்ட ஆக்சுவலாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பேசல. அவர் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆக்சுவலாக நிறைய ஒர்க் இருக்குது. இந்த படமாக வந்து ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்த ரீசெண்ட் டைமில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே ஒரு யங் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளை சந்தித்து பேசும்போது நிறைய கான்வர்சேஷன், அவங்களோட எய்ம் என்னவாக இருக்குது, இல்லை அவங்க எப்படி அந்த விஷயம் அந்த தமிழ் சினிமாவை பார்க்குறாங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி தான் காஞ்சனா படத்தை பார்க்க போயிட்டு அதுக்கு அசோசியேட்டாக வந்து லாஸ்ட் நாள் ஹெலிகாப்டரில் இறங்கி கொட்டுக்காளிக்கு ஒரு பெர்லின் ஃபெஸ்டிவலுக்கு போய் அடுத்த படம் அப்படிங்கும்போது உங்களோட ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி இன்னைக்கு உங்களோட டைம் எங்களோட. தேங்க்யூ. ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. ஆக்சுவலாக எனக்கும் நக்கீரனுக்கும் ஒரு பெரிய நக்கீரன் ஸ்டுடியோக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ஆட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். சென்னையில் வந்து நான் அதிகமாக ஷூட் பண்ண பிளேஸில் வந்து இது ஒரு பிளேஸ் ஸ்டுடியோ நக்கீரன் வந்து. இப்போ கூட 2 months பேக் வந்து ஒரு ஆட் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்குது நக்கீரன் ஸ்டுடியோ கூட. தேங்க்யூ அண்ட் யுவர் டீம் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்காக நிறைய படங்கள் பண்ணணும், அடுத்தடுத்து உங்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.